நேற்று கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் படத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறப்போ எனக்கும் அங்கே டிக்கெட் கவுண்டரில் இருக்க அண்ணாக்கும் வந்து ஒரு கான்வர்சேஷன் ஒன்று நடந்துச்சு டிக்கெட் வாங்க போகிறப்போ. அதை பற்றி பேசிட்டு அப்படியே இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்குது ஒரு கதை சொல்லட்டுமா சார் பாட்காஸ்ட் அண்ட் பேசிக்கிட்டு இருக்குது நான் அவங்க ஆண்டோ. ஜான்வரி மந்தில் வந்து நமக்கு வீக் டேஸ்லேயே கூட நிறைய லீவ் இருக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. அண்டு ரிலீஸ் ஆக வேண்டிய ஒரு பெரிய படமும் வந்து அப்படியே போஸ்ட் பண்ணுறானதுனால அந்த மந்த்தே நிறைய படம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ஃபெப்பில் வந்து எதுனா படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்கா அப்படின்னு பார்த்தா அப்கமிங் ரிலீஸஸ் கூட எதுவும் பெருசாக இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. சரி ஓகே சும்மா தேட்டர் பக்கம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு டிக்கெட் வாங்கலான்னு சொல்லிட்டு அண்ணா ஒரு டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்குறேன். அவர் கரெக்டாக என்னப்பா ஜனநாயகன் படத்துக்கான்னு கேட்குறாரு. எனக்கு கேட்டவுடனே ஏன்னா தேவையில்லாமல் அதை வேறு ஞாபகப்படுத்துறீங்க அப்படின்னு கேட்டால் அவரும் சொல்கிறாரு, என்ன பண்ணுறது படம் வரும்னு நாங்களும் நம்பினோம், கடைசியில் போஸ்டர் மட்டும் தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே பார்த்தா அந்த படத்துக்கிட்ட அவங்க ரெடி பண்ணி வச்சுருக்க கட் அவுட்லாம் இன்னும் ஓரமாக எடுத்து வச்சுருக்காங்க. உள்ளே படம் வந்தால் எடுத்து வெளியே ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ மறுபடியும் ஃபேப் 20 ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. உண்மையாக ரூமர்ஸான்னு தெரியல. சரி அது ஒரு பக்கம் போட்டோம். இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய படத்தை வந்து பார்த்துடலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் வித் லவ் படத்துடைய ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த படத்தில் ஹீரோவாக அபிஷன் ஜீவந்த் அப்படின்னு சொல்லிட்டு டூரிஸ்ட் ஃபேமிலியோடைய டைரக்டர். அந்த படத்துலேயே கூட அவர் ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருப்பார். அவங்க அம்மாவுக்கு வந்து அல்சைமஸாக இருக்கும், இவர் வந்து அதை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருப்பாருங்கிற மாதிரியான ஒரு ரோல் அந்த படத்தில் பண்ணியிருப்பார்ல. அவர் தான் இந்த படத்துலேயே லீடாக நடிச்சிருக்கார். ஒரு வேளை இந்த படம் 3 சார் ட்ரெய்லர்லாம் எதுவும் பார்க்காம டேரெக்டாக என் ரிவ்யூ தான் பார்க்க வரீங்க அப்படின்னா சும்மா ஒரு ஜென்ரல் நாலேஜ்க்காக சொல்கிறேன். அதை தவிர்த்து யாருன்னா டீசர்லாம் பார்த்துட்டு வந்திருக்கீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஆல்மோஸ்ட் யார் ஹீரோ யார் ஹீரோயின் அப்படின்னு. இதில் ஹீரோயினாக பண்ணியிருக்க ஆர்டிஸ்ட்டாக வந்து தமிழில் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு டெபியூன்னு நினைக்கிறேன், அனஸ்வரா ராஜன் சொல்லிட்டு. மலையாளம் தெலுங்குலலாம் கூட படம் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் ஒரு 2-3 படம் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் டேரக்டர் வந்து மதன் அப்படின்னு சொல்லிட்டு டெபியூ டேரக்டர். எனக்கு வந்து என்னென்னா ஹீரோ வந்து டேரக்டர் கம் ஹீரோ, ஹீரோயின் வந்து மலையாளத்துலேருந்து டெபியூ, டேரக்டருக்கு வந்து ஃபஸ்ட்டு படம் அப்படின்னோடனே இதெல்லாம் சேர்ந்து டியூட் படத்தை டக்குன்னு எனக்கு மைண்டில் ஞாபகம் வந்துட்டு போச்சு. அப்படிங்கிறப்போ சரி ஓகே நமக்கு ஒரு மினிமம் கேரண்டி இருக்குது இந்த படம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஹோப்போடு உள்ளே போயிட்டு படம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். பார்த்தா எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், மேக்ஸிமம் எனக்கு படம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நான் வந்து ரிவ்யூவில் போட்டுருவேன். அதுக்கு பாசிட்டிவாக வருதா நெகட்டிவாக வருதா அப்படிங்கிறதெல்லாம் நான் மைண்டில் எடுத்துக்க மாட்டேன். அப்படிங்கிறப்போ இந்த படம் வந்து மேபி சில பேருக்கு பிடிக்காமல் இருக்குமோ அப்படிங்கிற தாட்டும் எனக்கு படம் பார்த்துருக்கும் போதே தோணுச்சு. ஏன்னா கதை கொஞ்சம் புதுசாகவும் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரியும் இருந்தாலும் அங்கங்கே லேக் மட்டும் எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுதான் இந்த படத்துக்கு இருக்கிற ஒரே ஒரு மைனஸுங்கிறத தாண்டி நிறைய விஷயங்கள் ரசிக்கிறபடியாகவே இருந்துச்சு படத்துக்குள்ளே. சரி படத்தோட ஹீரோ அபியை பற்றி பார்க்கணும் அப்படின்னா அவர் ரோல் அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. டெபியூங்கிறதுக்கு கொஞ்சம் ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி அவருடைய ஆக்டிங்கும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. எமோஷ்னல் சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். லைக் டூரிஸ்ட் ஃபேமிலியில் பார்க்கும்போதே எமோஷ்னல் சீன்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாரு, நல்லா ஆர்டிஸ்டாக இருப்பார் போலேன்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். இந்த படத்துலேயும் அந்த மாதிரி 2-3 எமோஷ்னல் சீன்ஸ்லாம் நல்லா கேரி பண்ணியிருந்தார். பட் ஃபன் சைடு அப்படின்னு போகிறப்போ அவருடைய எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம் கொஞ்சம் க்ளீஷேவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி லைட்டாக அங்கங்கே ஃபீல் பண்ணேன். மீதியானலாம் ஓரளவுக்கு நல்லா என்கேஜிங்காக பண்ணியிருந்தார். அதுக்கப்புறமா ஹீரோயின் பற்றி சொல்லணும் அப்படின்னா சேம் அபி கேரக்டருக்கு சொன்ன மாதிரி தான் இவங்களுக்குமே வந்து படத்தில் அவங்களுடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஆக்டிங்கும் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் படத்தில் இவங்க 2 பேரோட கெமிஸ்ட்ரியுமே கூட பார்க்கறதுக்கு கொஞ்சம் க்யூட்டாக நல்லா இருந்துச்சு. ஓகே படத்துடைய ஒன்லைன் என்ன அப்படின்னா ஹீரோவும் ஹீரோயினும் வந்து டேட் பண்ணிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் டேட் பண்ணிக்க போகிற டைமில் தான் வந்து தெரியுது அவங்க 2 பேருமே ஸ்கூல் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க ஸ்கூலில் அவங்களுக்கு தனித்தனியாக நடந்த அவங்களுடைய ஃபஸ்ட்டு லவ்வை வந்து 2 பேரும் மாற்றி மாற்றி ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டு லவ்வில் அவங்க யார் யார்கிட்ட வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்களோ அவங்கள இப்போ தேடி போயிட்டு அவங்களுக்கு அந்த டைமில் அவங்க மேலே அப்படி ஒரு ஃபீல் இருந்துச்சு அப்படிங்கிறத எக்ஸ்ப்ரெஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ட்ராவல் பண்ண போகிறாங்க.
அதில் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது தான் அந்த படத்துடைய மீதி கதை. இந்த ஸ்கூல் டைம் லவ், அதுக்கப்புறமா காஃபி ஷாப்பில் அடிக்கடி மீட் பண்ணி பேசிக்கிறதெல்லாம் வந்து பார்க்குறப்போ எனக்கு டக்குன்னு 96 வந்து கனெக்ட் ஆச்சு. படம் பார்த்த நிறைய பேரும் அதான் சொன்னாங்க, 96 விட நல்லா இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் எனக்கு என்னமோ இது அந்தளவுக்கு எமோஷ்னலாக கனெக்ட் ஆச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. அது மாதிரி இருந்துச்சு, ஆனால் அதுக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்ததுங்கிற மாதிரி தான் நான் நோட் பண்ணது. ஹீரோ ஹீரோயின்ஸ் தான் வந்து இதில் மெயின் கேரக்டர். அவங்க தான் படம் ஃபுல்லாக த்ரூ அவுட்டாக ட்ராவல் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு அவங்க 2 பேரை பற்றின இன்ட்ரோ வந்து கொடுத்துட்டேன். ஆனால் அதை தாண்டி படத்துக்குள்ளே நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. லைக்கு முதல் நீ முடியும் நீ படத்தில் நடிச்சிருந்த ஒரு கேரக்டர், ஐயோ ஒரு பேர் எனக்கு என்னன்னு தெரியலையே, டாடா படத்தில் கூட வருவாருங்க. அவர் வந்து இந்த படத்தில் ஹீரோவுடைய ஃப்ரெண்டாக நடிச்சிருக்காரு. அவரை பார்க்குறப்போ எனக்கு டக்குன்னு முதல் நீ முடியும் நீயும் டக்குன்னு கனெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் செவ்வாழை சரவணன்னு சொல்லிட்டு இந்த பருத்தி வீரனில் சித்தப்பு கேரக்டர் பண்ணியிருப்பார்ல, அவர் இதில் ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. அப்புறம் ஆர்ஜே ஆனந்தி, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நிறைய ரோல்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் சொன்ன கேரக்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து அவங்கவுங்களுக்குன்னு ஸ்கோர் பண்ணுறதுக்குன்னு ஒரு சீன் இருக்குது. அந்தந்த சீனில் அவங்க எல்லாமே வந்து ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து அங்கங்கே காமெடிஸ் வந்து பயங்கரமாக ஒர்க் ஆகிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் ஒரு கேமியோ கூட இருக்குது, ஒரு சர்ப்ரைஸ் கேமியோ. அதை பார்த்த உடனே எனக்கு செம்மையாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்டில் ஃபீல் ஆச்சு படம். அது மேக்ஸிமம் இப்போது நிறைய பேர் ரீல்லலாம் எடுத்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. நானும் என் ரிவ்யூ பண்ண ஆரம்பித்த முன்னாடி காலத்துலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன், எடுத்து போடுங்க, ரீல்ஸ்லாம் எடுத்து போடுங்க, படம் பார்க்க போகிறீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் தயவு செஞ்சு முக்கியமான சீன் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை தூக்கி போட்டு மற்றவங்களுக்கு ஸ்பாயில் பண்ணாதீங்க, அவங்களும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணட்டும்னு சொல்லி பார்த்துட்டேன். எனக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே சலிச்சு போச்சு. அதுக்கப்புறம் அதை பற்றி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு நான் அதை விட்டுட்டேன். இந்த படத்துக்கும் இப்படி தான் நிறைய பேர் பண்ணுறாங்க. சரி பண்ணிட்டு போங்க, நான் அதை பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. நான் சொன்னால் மட்டும் என்ன கேட்க போகிறீங்க. அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்லேயே சொன்ன ஒரே ஒரு நெகட்டிவ், இந்த படத்தில் லேக் ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும்தான் ஒரே மைனஸ். ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா, அந்த லேக் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் இல்லை செகண்ட் ஹாஃப் ரெண்டுத்தில் எதாவது ஒன்றுத்தில் மட்டும் வந்தது அப்படின்னா கூட இந்த படம் ஒரு நல்ல படமாக வந்திருக்கிறதுக்கான சான்ஸ் இருந்துச்சு. ஆனால் ஃபஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப் ரெண்டுத்துலேயுமே வந்து அந்த லேக் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது அப்படிங்கிறதுனாலேயே இது ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான படமாக போய் முடிஞ்சிச்சு கடைசியாக. மொத்தத்தில் இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஓவராலாக இது வந்து ஒரு ஃபேண்டசி ஸ்டோரி. லைக் எல்லாருக்குமே ஒரு ஐடியா இருக்கும்ல, இப்போ வந்து நம்மளுடைய ஸ்கூல் க்ரஷையும் காலேஜ் க்ரஷையும் நம்ம மீட் பண்ணி பேசினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஒரு ஃபேண்டசியான ஐடியா தான் வந்து இந்த படத்தில் ஸ்டோரியாக வந்திருக்கு. பட் ஒன்லைன் எந்த அளவுக்கு புதுசாக இருந்துச்சோ, படம் த்ரூ அவுட்டாக அவ்வளோ புதுசாக இல்லாமல் அடுத்தடுத்த சீன்லாம் கொஞ்சம் ப்ரிடிக்டபுளாக இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. அப்படிங்கிறதுனால இது ஒரு ஆவரேஜான மூவி அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே கிளம்புறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.